என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. புகழ் பாடும் சொந்தங்களே, அவர் சந்நிதி வாருங்களே. இங்கு நம்பாலன் பிறந்துள்ளார், ஒன்று கூடிய மகிழ்ந்திடுவோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் உறவென வந்தார், தந்தையின் வார்த்தைக்கு வடிவமும் தந்தார். வாருங்களே வாழ்த்துங்களே, பாலகனை பாடுங்களே. பண்பாடுவோம் இந்நாளிலே, ஆனந்தமாய் கொண்டாடுவோம். இறை புகழ் பாடும் சொந்தங்களே, அவர் சந்நிதி வாருங்களே. இன்று நம்பாலன் பிறந்துள்ளார், ஒன்று கூடிய மகிழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
அனைவரும் அமருவோம். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அன்புமிகு அன்னையின் பக்தர்களே, ஆண்டினுடைய முதல் சனிக்கிழமையாகிய இன்று நாம் இந்த திருத்தலத்தை தேடி வந்திருக்கின்றோம். அன்னையினுடைய திருவடி நாடி வந்திருக்கின்றோம். இந்த முதல் சனிக்கிழமையாகிய இன்று இந்த புதிய ஆண்டிலே இறைவன் நமக்கு எல்லா அருளும் நலமும் ஆசீரும் தந்து நம்மை காத்திட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அன்னையினுடைய அருள் வேண்டி சிறப்பாக இந்த திருப்பலியிலே மன்றாடுகின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நம்ம எல்லா ஆபத்துக்கள், உடல் உள்ள பலவிதமான நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்றி நம்மை இறைவன் சிறப்பாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிப்போம். மேலும் நம்முடைய திருத்தலத்திற்காகவும் திருத்தல பக்தர்களுக்காகவும் நம்முடைய திருத்தல வளர்ச்சிக்காகவும் சிறப்பான முறையில் வேண்டுவோம். இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்தஸ் CBSE அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியறிதலாகவும், ஜெகநாத் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், கருடா இண்டஸ்ட்ரி, காமா ஃபேக்டரி, பேக்கேஜ், பவன் பேக்கேஜ் இண்டஸ்ட்ரி தொழில் வளர்ச்சிக்காகவும் நன்றியறிதலாகவும், சோஃபியா ஜெரால்டு குழந்தை வரன் வேண்டியும், விக்லு கனகராயிலு குடும்பத்திற்கு குழந்தை இயேசு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குணாளன் வீரவள்ளி, மொத்திக், ஜான்சி கிளாரா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியாகவும், அன்னையினுடைய பரிந்துரையினால் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேற வேண்டுமெனவும், க்ளூனி CBSE பள்ளியினுடைய அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காகவும் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும், சாமுவேல் பெனடிக்ட் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும், செல்வராஜ் கடன் பிரச்சனை தீரவும், சார்லஸ் ஷீலா கருத்துக்கள் நிறைவேறவும், அருள்ராஜ் பிறந்த நாளில் நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும், சரிகே ஜோசப் சுகப்பிரசவமாக வேண்டியும், தாய் செய்ய நலனுக்காகவும், சுகி ஜோசப் குடும்பத்தினர் அன்னை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், கிளமண்ட் ஸ்டெல்லா குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜெர்வின் ஜெனிட்டா மற்றும் குடும்பத்திற்கு இறையாசிர் வேண்டியும், பிரான்சிஸ் தனமரி அம்ப்ரோஸ் மரி அன்னைக்கு நன்றியாகவும், விமலா சந்திரசேகர் அன்னைக்கு நன்றியாகவும், பிலான்ஷி போனபார்த் யோவான் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நலனுக்காகவும், மெர்லின் நல்ல வரம் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும், தீப ஒளி கான்வென்ட்டுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மருட்சகோதரியுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் பணி சிறக்கவும், தீப ஒளி உயர்நிலைப் பள்ளிக்கு கடவுள் கடந்த ஆண்டு அன்னை வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், புதிய ஆண்டிலே இறை பராமரிப்பு வேண்டியும் பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும், அருட்கண்ணியர்கள், ஆசிரியர்கள், பிள்ளைகளுடைய நலனுக்காகவும், மேரி கரோலின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோசப் ஆண்மலை பாற்றிக்காகவும், விக்டர் சின்னப்பிள்ளை ஆண்மலை பாற்றிக்காகவும், சுரேஷ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகளுடைய நற்படிப்பிற்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும், ரொசாரியோ புதிய வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க ரூபியா தாமஸ் குழந்தை வரன் வேண்டியும், மரி அந்துவான் ஜார்ஜ், மரி செலின் அப்போலின் ஆரோக்கியசாமி ரோசா ஆண்மலை பாற்றிக்காகவும், சின்னப்பராஜ் ரெமோ ஆரோக்கியமரி, மகிமை அம்ப்ரோஸ், நெல்சன் சோஃபியா அன்னைக்கு நன்றியாகவும் திருமணம் நல்ல முறையில் நடைபெறவும், சந்தனராஜ் அன்னைமரி அன்னைக்கு நன்றியாகவும் பிள்ளைகளுடைய நற்படிப்பிற்காகவும், அல்போன்சா அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜான் விக்டர் விண்ணொளி சகாயி குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் நல்ல உடல்நலம் பெறவும் கருத்துக்கள் நிறைவேறவும், கப்ரியேல் மிக்கேல் அந்தோனி அம்மாள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், ஜேவியர் சுசேத் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே இறையருளை வேண்டி மன்றாடுவோம். எழுந்து நிற்போம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கல்யாண துணைமரியாமையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
புகழ்கின்றோம் யாவும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாசுபடுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத அரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, ஈரம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கி நீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பிலே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 22 முதல் 27 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடம் அவன் புதல்வரிடம் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு கூற வேண்டிய முறை: ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல புரிந்தார், அவர் திருப்பெயர் புனிதமாமே.
பெயர் புனிதமாமே. வல்லமை மிக்கவர் எனக்கு அரும் செயல்கள் பல புரிந்தார். அவர் திருப்பெயர் புனிதமாமே. அவர் திருப்பெயர் புனிதமாமே. நிசகம பணி சாணி சனித பமபா சானித பமபா கம பமகரிசா. போற்றி மகிழ்கின்றது. மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் களி கூர்கின்றது. தாழிலை நின்ற தம் அடிமையை கடைக்கண் நோக்கினார். இதோ இந்நாள் முதல் எல்லா காலமும் என்னை பேருடையாள் என போற்றுமே. சகம பணி சாணி சனித பமபா சாணித பமபா கம பமகரிசா. அவர்தம் இரக்கம் அவரை அஞ்சுவோர்க்கு என்றும் சாரும். அவர்தம் கைவன்மையை காட்டினார். நெஞ்சில் சேரு குற்றவர்களை சிதறடித்தார். வலியோரை அரியணை நின்று அகற்றினார். தாழ்ந்தோரை பண்புகளால் உயர்த்தினார். பசித்தோரை நலன்களால் நிரப்பினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். வல்லமை மிக்கவர் எனக்கு அரும் செயல்கள் பல புரிந்தார். அவர் திருப்பெயர் புனிதமாமே. அவர் திருப்பெயர் புனிதமாமே. வல்லமை மிக்கவர் எனக்கு அரும் செயல்கள் பல புரிந்தார். அவர் திருப்பெயர் புனிதமாமே. அவர் திருப்பெயர் புனிதமாமே. நிசகம பணி சாணி சனித பமபா சானித பமபா கம பமகரிசா. மரியே நீர் வாழ்க, ஆண்டவர்
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இடையர்கள் பெத்லேகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவரில் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, அன்புக்கினிய அன்னையின் பக்தர்களே, இன்றைய முதல் வாசகமானது இந்த புத்தாண்டில் நமக்கு மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாகவும் ஆசீராகவும் வாழ்த்து செய்தியாகவும் அமைகிறது. எண்ணிக்கை நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகமானது மோசேயிடம் ஆண்டவர் கூறுகின்றார். ஆரோனுக்கும் அவருடைய புதல்வர்களுக்கும் சொல்லுமாறு தெரிவிக்கின்றார். அந்த மக்களுக்கு இறை ஆசிரை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. இரண்டாவதாக, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. மூன்றாவது, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இந்த 3 ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு, ஆரோனினுடைய குலத்து மக்களுக்கு மோசே வழியாக அளித்த அதே ஆசீரை இன்றைக்கு இந்த புத்தாண்டிலே நமக்கும் கொடுக்கின்றார். முதலிலே பாருங்கள், ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. இந்த வாழ்த்து நமக்கு மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது. காரணம், கடந்த ஆண்டு என்பது கடந்து போய்விட்டாலும் கூட அதில் அந்த ஆண்டில் நடந்ததை நாம் என்றைக்கும் மறக்கவே முடியாது. மனிதகுலம் முழுவதும் ஒரே நேரத்திலே, உலகம் அனைத்தும் ஒரே நோய்க்கு ஒரே காலகட்டத்திலே உட்படுத்தப்பட்டு துன்புறுத்திய ஒரு காலகட்டம் அது. எனவே இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்துகின்ற ஒரு பீதியான, உலகத்தையே முடக்கி போட்ட இந்த ஒரு ஆபத்திலிருந்து இறைவன் நமக்கு ஆசீர் கொடுக்கின்றார். இந்த ஆசீர் இந்த ஆண்டு இதுபோன்ற கொள்ளை நோய், எதிர்பாராத பலவிதமான இடர்கள், இன்னல்கள், உடல் உள்ள வேதனைகள், பொருளாதார நெருக்கடிகள், துன்ப சூழல்கள் மற்றும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் என்றெல்லாம் இவைகளிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றார், காப்பாராக. ஆக இறைவன் நமக்கு இது போன்ற எல்லா துன்பங்களிலிருந்தும் நம்மை காத்திட வேண்டுமாய் ஆசீர் வழங்குகின்றார். ஆண்டவர் இரண்டாவதாக தமது திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. தமது திருமுகம் என்று ஆண்டவர் சொல்வது என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய கருணை. அன்புக்குரியவர்களே, கடவுள் இல்லை என்று சொன்னால் நாம் நிச்சயமாக
ஒரு கணம் இந்த உலகத்தில் இருக்கக்கூட முடியாது. காரணம், நாம் இருப்பதும் இயங்குவதும் செயல்படுவதும் வாழ்வதும் எல்லாம் இறைவனில்தான், இறைவனால் தான். இதை நாம் உணர்ந்து இறைவனிடம் நாம் செல்ல வேண்டும். இறைவனை மையமாக வைக்க வேண்டும். இறைவன் தான் நமக்கு முதலும் முடிவுமாக இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். கடந்த ஆண்டிலே இந்த கொரோனா நுண்கிருமியின் தொற்று தாக்கத்தினால் உலகமே அச்சுறுத்தப்பட்ட அந்த காலகட்டத்திலே ஒரு சாதாரண கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி இந்த உலகத்தின் எல்லைகள் எல்லாவற்றையும் எல்லா இடங்களிலும் பரவி பீடித்து எல்லா மக்களையும் பாதித்து நம்முடைய இயல்பு வாழ்க்கையை அது சின்ன பின்னமாக்கி நம்மை சீரழித்து விட்டது என்று சொன்னால் மனிதன் எம்மாத்திரம்? மனிதனுடைய வல்லமை என்ன? மனிதனுடைய அறிவு கூர்மை, வளர்ச்சி இதெல்லாம் எங்கே? வானலாவ உயர்வாயோ பாதாளம் வரைக்கும் தாழ்வாய் என்று ஆண்டவர் அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எவ்வளவு அறிவியல் பூர்வமான சுத்தம் சுகாதாரம் என்றெல்லாம் வளர்ச்சி அடைந்துவிட்ட நாம் காணாத ஒரு கிருமியின் தாக்கத்தினால் எவ்வளவு வேதனைகளையும் எவ்வளவு துன்பங்களையும் அனுபவித்தோம். எனவே இவைகளையும் தாண்டி இறைவன் இருக்கின்றார். அந்த வல்லமையான கடவுள் இருக்கின்றார். அவர் நம்மை வழிநடத்துகின்றார். அவர் நமக்கு வாழ்வு கொடுக்கின்றார். அவர்தான் முதல், அவர்தான் முடிவு என்ற ஒரு உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த ஆண்டு இறைவனோடு நாம் தொடங்கிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. இறைவனுடைய அருள் வேண்டி திருவழிபாட்டிலே நாம் இறை அருளை பெற்றவர்களாக இந்த ஆண்டை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். காரணம் என்ன? கடவுள்தான் முதன்மையானவர், மையமானவர். கடவுள் நமக்கு வாழ்வானவர், வழியானவர். இதை நாம் எப்பொழுது மறக்கின்றோமோ அப்பொழுது ஆண்டவர் பல்வேறு வழிகளிலே நமக்கு அதை உணர்த்திவிட்டார். கடவுள் என்பவர் தான் நமக்கு இறுதி கதி, கடவுள் என்பவர் தான் நமக்கு எல்லாம் என்ற வகையிலே இந்த ஆண்டு நாம் தொடங்கி இருக்கின்றோம். எனவே ஆண்டவர் திருமுகத்தை உன்மீது ஒளிரச் செய்து, அப்படி என்றால் இறைவனுடைய இரக்கம், இறைவனுடைய கருணை, இறைவனுடைய பார்வை. இஸ்ராயேல் மக்களிடையே இறைவனை பார்க்கின்றவர்கள் இறந்து போய்விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஐயோ, நான் ஆண்டவரை கண்டேன், நான் உயிர் வாழ மாட்டேன். எசையா தனது காட்சியிலே அவர் சொல்கின்ற வார்த்தைகள், எசையா 6ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்கின்றார், நான் ஆண்டவரை பார்த்து விட்டேனே, நான் எப்படி வாழ்வேன் என்று. அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவரை பார்ப்பதில் அல்ல, கடவுள் நம்மை பார்ப்பதில் தான் அவருடைய இரக்கம் இருக்கிறது. நாம் அவரை அன்பு செய்கிறோம் என்பதில் அல்ல, கடவுள் நம் முன் வந்து நம்மை அன்பு செய்கின்றார் என்பதில் தான் இறை தன்மை, இறை உண்மை அடங்கி இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு இறைவன் தம் திருமுகத்தை நம்மேல் ஒளிரச் செய்து நம்முடைய இருளை எல்லாம் நீக்கி போக்கி நமக்கு ஒளியையும் வாழ்வையும் அளிக்கக்கூடிய ஒரு ஆசிராக இருக்கின்றது. மூன்றாவதாக பாருங்கள், ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதியை அருள்வாராக. அமைதியை அருள்வாராக என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிராக ஆண்டவர் ஆரோனினுடைய குலத்திற்கு கொடுத்தவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்றார். அமைதி என்று சொன்னால் சைலன்ஸ் என்று அர்த்தம் அல்ல. அமைதி என்று சொன்னால் ஆங்கிலத்திலே பீஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம். இந்த பீஸ் என்ற வார்த்தை ஏதோ சாதாரணமாக அமைதியாக இருப்பது என்று அல்ல. கல்லறையில் கூடத்தான் அமைதி இருக்கிறது, அந்த மௌனம் இருக்கிறது, சைலன்ஸ் இருக்கிறது. ஆனால் கல்லறையில் வாழ்வு இருக்கிறதா? இல்லை. நம்மிடையே தான் வாழ்வு இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் நமக்கு அமைதி என்று ஆண்டவர் ஆசீர் கொடுக்கின்றார். ஆண்டவர் குழந்தையாக குடிலிலே பிறந்து நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர் மகிழ்ச்சியின் வாழ்த்தொலி. உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமையும், இந்த மண்ணகத்தில் வாழ்கின்ற நல் மனத்தோருக்கு அமைதி என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அமைதி என்று சொன்னால் என்ன? சப்தமில்லாமல் இருப்பது அமைதி அல்ல. மாறாக நீதியில் அன்பு, அன்பில் நீதி, இரண்டையும் இணைத்து நமக்கு
இறைவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுதான் உண்மையான அமைதி. அன்புக்குரியவர்களே, நீதியில் அன்பு, அன்பில் நீதி என்று சொல்கின்ற பொழுது இது இரண்டும் ஒன்றுக்கொன்று சேர்ந்த வகையிலே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான இறை பண்பு. இதை எங்கே நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால் இறைவனில் மட்டும்தான் இதை பார்க்க முடியுமே ஒழிய மனிதனில் அது நிறைவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், வேண்டுகிறோம். ஆனால் கடவுளுடைய இயல்பான இறை பண்பு இதுதான், இந்த அமைதி என்பதுதான். அன்புக்குரியவர்களே, நீதியின் அடிப்படையிலே மனிதர்கள் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? தண்டனைக்கு உட்பட்டிருக்க வேண்டும். அந்த தண்டனையை பெற்று அவர்கள் அனுபவிக்க வேண்டும். ஆனால் அன்பின் அடிப்படையிலே மன்னிப்பை பெற்றவர்களாக மீட்பை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இதை யார் மட்டும்தான் செய்ய முடியும்? கடவுள் மட்டும்தான் செய்ய முடியும். ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். அறைந்த அந்த இயேசுவை அவர்கள் துன்புறுத்தினார்கள். இறுதியில் சிலுவையிலே அவர் மரித்த அந்த வேளையிலே ஆண்டவர் எல்லோரையும் மன்னித்தார். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர்களை இரக்கம் கொண்டு அவர்களை தாமாக முன்வந்து மன்னித்து அன்பு செய்தார். இந்த அன்பு என்பதுதான் அங்கே வெளிப்படுகிறது. நீதியின் அடிப்படையிலே நாம் அனைவரும் இறந்திருக்க வேண்டும். நாம் தான் அங்கே சிலுவையிலே தொங்கி இருக்க வேண்டும். நம்முடைய உயிர் மூச்சை நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்று அந்த இறை பலியை ஒப்பு கொடுக்கின்றார் என்று சொன்னால் அங்கே அன்பை பார்க்கின்றோம். அங்கே அந்த பலியை நாம் ஒப்பு கொடுப்பதற்கு பதிலாக அவரே முன்வந்து ஒப்பு கொடுப்பதனால் அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக பலியாக வேண்டும் என்று நீதி. ஆனால் நாம் பலியாகுவதற்கு பதிலாக ஆண்டவர் அங்கே பலியாகின்றார். எனவே கடவுள் இந்த அமைதியை கொடுக்கின்றார். இந்த அமைதி என்பது மிகப்பெரிய ஒரு அருள், மிகப்பெரிய ஒரு ஆசீர். இந்த நிலை எங்கே இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும், அங்கே உண்மையான மீட்பு இருக்கும், அங்கே மென்மையான வாழ்வு இருக்கும். கிறிஸ்து அங்கே இருப்பார், கடவுள் அங்கே வாழ்வார். இந்த ஒரு அமைதியை தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆசீராக கொடுக்கின்றார், ஆசீர்வாதமாக அளிக்கின்றார். இந்த அமைதி எங்கே இருக்கிறதோ அங்கே வன்முறை இருக்காது, அங்கே கொலை குற்றம் இருக்காது, அங்கே பலவிதமான பழி பாவங்கள் இருக்காது. இதையெல்லாம் விளக்கி நமக்கு அமைதியின் வழியாக மீட்பை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். எனவே இந்த 3 ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு நமக்கு தேவையாகவும் இருக்கிறது, பொருத்தமாகவும் இருக்கிறது. முதலிலே ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக, எல்லா துன்பங்கள், ஆபத்துக்கள், இழப்புகள், இறப்புகளிலிருந்து உங்களை காப்பாற்றுவாராக. இரண்டாவது, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் திருப்பி ஒளி வீசுவாராக. கடவுளே மையமாக, முதன்மையாக, நம்முடைய வாழ்வின் ஒளியாக, வெளிச்சமாக இருப்பாராக. மூன்றாவது, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதியை கொடுப்பாராக, அருள்வாராக. இந்த அமைதியை பெற்ற மக்களாக இந்த ஆண்டு முழுவதும் நாம் சிறப்பாக வாழ இதோ இந்த நாளிலே அன்னை மரியாவினுடைய அருள் வேண்டியும் துணை வேண்டியும் அவருடைய பரிந்துரையை நாடியும் இந்த திருப்பலிக்கு நாம் வந்திருக்கின்றோம். திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். அன்னையின் வழி நாம் வாழ, அருள் பெற, அமைதியின் வழி நடக்க, எல்லா ஆசீரும் அருளும் பெற்று நலமுடன் இருக்க இந்த திருப்பலியிலே தொடர்ந்து நாம் வேண்டுவோம். ஆமென். தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொள்ளைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொள்ளைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே.
இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். வாழும் மனிதரை மீட்க அடிமையின் தன்மையை எடுத்தவரே, கடைநிலை வாழும் மனிதரை மீட்க அடிமையின் தன்மையை எடுத்தவரே, உடைமைகள் பதவிகள் யாவையும் துறந்து மடமையில் மகிமையை கொடுத்தவரே, உடைமைகள் பதவிகள் யாவையும் துறந்து மடமையில் மகிமையை கொடுத்தவரே, இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காணச் செய்கின்றீரே. உமது புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியை அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவினிட்டதான் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று முடிவில்லாத ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மேன்மையை வானதூதர்கள் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு உணவை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளோ. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோ.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். அன்புக்குரியவர்களே, நற்கருணை பெற்றுக்கொள்கின்ற இந்த நேரம் மிகவும் பக்தியான ஒரு நேரமாக இருக்க வேண்டும். நற்கருணையை நீங்கள் கரங்களிலேயே பெற்றுக்கொள்ளலாம். நற்கருணையை பெற்றுக்கொண்ட பிறகு அங்கேயே நீங்கள் நற்கருணையை உட்கொள்ள வேண்டும். நற்கருணையை நீங்கள் கரங்களிலே மடித்து எடுத்து செல்லக்கூடாது. உங்களுடைய இடத்திற்கு சென்று நீங்கள் நற்கருணை உட்கொள்ளலாம் என்றெல்லாம் இல்லை. நற்கருணை பெற்றுக்கொண்டு சற்று தூரம் நகர்ந்து உடனடியாக நற்கருணை உட்கொள்ள வேண்டும். ஒரு சில நேரங்களிலே இது அவசங்கையாக அங்கே இங்கேயுமாக எடுத்துக்கொண்டு அலைவது என்பது
சரியல்ல, அது நல்லதல்ல. எனவே மிகவும் பக்தியோடு பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முகக்கவசம் அணிந்திருக்கின்றவர் கடைசி வரைக்கும் முகக்கவசத்தை மூடிக்கொண்டு வந்து நற்கருணையை பெற்றுக்கொண்டு பிறகு அங்கேயும் இங்கேயும் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. முகக்கவசத்தை கொஞ்சம் கீழே இறக்கிக் கொள்ளுங்கள். நற்கருணை பெற்றுக்கொண்ட பிறகு, நற்கருணை உட்கொண்ட பிறகு, நற்கருணை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு முகக்கவசத்தை நீங்கள் அணிந்து கொள்ளலாம் மீண்டுமாக. எனவே இதையெல்லாம் சிறு சிறு விஷயங்கள், ஆனால் மிகவும் பக்தியான தேவையான ஒரு விஷயங்கள். எனவே கருத்தில் கொள்ளுங்கள். கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டும் முன்வந்து நற்கருணை பெற்றுக்கொள்ளுமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதோ நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். கண்மணியே காவியமும் ஓவியமும் நீயே கண்மணியே கண்ணோரங்கு. காவியமும் ஓவியமும் நீயே கண்மணியே கண்ணோரங்கு. கன்னி மரியின் கண்மணியே அன்பின் கனியாயவனிலே அன்னை மடியின் அமைதியிலே. அன்பின் கனியாயவனிலே அன்னை மடியில் அமைதியிலே. வார்த்தையான நீ மனுவாகி வந்தாயே தந்தாயே வாழ்வினை. வார்த்தையான நீ மனுவாகி வந்தாயே தந்தாயே வாழ்வினை. காலேலோ காலேலோ காலேலோ. கண்ணுறங்கு கண்மணியே கண்ணுறங்கு. கண்ணி மரியின் கண்மணியே காவியமும் ஓவியமும் நீயே கண்மணியே கண்ணோரங்கு. காவியமும் ஓவியமும் நீயே கண்மணியே கண்ணோரங்கு. கண்ணி மரியின் கண்மணியே. பிறந்துள்ள இந்த 2021ஆம் ஆண்டிலே இறைவன் நம் தாய் அன்னை மரி வழியாக நம்மையும் நம் குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக நம்முடைய வேண்டுதல்களை கேட்ட வரம் தரும் தூய லூர்து அன்னையின் பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். அனைவரும் மண்டியிடுவோம். மசபியேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும்
அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியிருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகின்றோம். எங்களை உம் மக்களாக ஏற்றுக்கொள்ளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, தூய எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ, அதுபோல உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்திருளும். பரிசுத்த தாயே, எங்கள் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காத்திருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்திருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மணவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழவும் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டோர்களையும் ஆதரையும். குருக்களையும் துறவிகளையும் உம் ஞான கவசத்தால் காத்து எங்கள் துன்ப நேரத்தில் மரண வேளையிலும் உமது திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சிருந்து அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் நிற்கின்றேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உட்பவித்த அற்றிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அன்பிற்கினியவர்களே, ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையும் நாம் காலையிலே சிறிய தேர், மாலையிலே பெரிய தேர் எடுத்து சிறப்பிப்போம். இன்னும் நமக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை இருப்பதனால் இந்த தேர் பவனி இருக்காது. எனவே தயவுசெய்து இந்த நற்கருணை ஆலயத்தில் நாம் நற்கருணை ஆண்டவரை பிரசன்னமாக்க மாட்டோம். காரணம், அங்கேயே கூட்டம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடைக்கப்பட்ட இடத்திலே வெகு நேரம் இருக்கக்கூடாது என்பதும் அவசியமாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொள்ளுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் நாம் பொறுத்திருந்தோம் என்று சொன்னால் இயல்பு நிலை திரும்பிய பிறகு நாம் இதையெல்லாம் தொடர்ந்து நடத்துவோம், கொண்டாடுவோம். நம்முடைய திருத்தலத்திலே பல்வேறு வளர்ச்சி பணிகள் அன்னை மரியாவினுடைய ஆசிரோடு நம்முடைய உதவியாளர்கள், உபகாரிகளுடைய பெரும் உதவியோடு நடந்து கொண்டிருக்கின்றது, உங்களுக்கு தெரிகிறது. எனவே இவைகளுக்கெல்லாம் உங்களுடைய பெரும் உதவி தொடர்ந்து தேவைப்படுகிறது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய தாராளமான நன்கொடைகளை கொடுத்து உதவுமாறு மிகவும் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருத்தலத்தினுடைய கேலண்டர், இந்த ஆண்டிற்கான கேலண்டர் தயாராகிவிட்டது. ஸ்டாலிலே உங்களுக்காக அங்கே விற்பனைக்கு வைத்திருக்கின்றார்கள். அதை நீங்கள் வாங்கி செல்லுமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருப்பலி முடிந்த பிறகு அடுத்த திருப்பலி 7 மணி திருப்பலி இந்த புதிய ஆலயத்திலேயே நடைபெறும். எனவே 7 மணி திருப்பலி இந்த ஆலயத்தில் இங்கேயே நடைபெறும். இன்று முற்பகல் 11:30 மணி திருப்பலியும் நம்முடைய பெரிய ஆலயத்திலே நடைபெறும். மாலை 6 மணி திருப்பலியும் இங்கேதான் இடம்பெறும். காரணம்,
கொஞ்சம் இடைவெளி விட்டு உட்காருவதற்கு வசதியாக இருக்கும் என்பதனால் எல்லா திருப்பலிகளையும் இந்த பெரிய ஆலயத்திலேயே, அருள்நிலை ஆலயத்திலேயே வைத்திருக்கின்றோம். எனவே இந்த ஆலயத்தில் எல்லா வழிபாடுகளும் தொடர்ந்து நடைபெறும். இந்த திருப்பலி முடிந்த பிறகு பயணிகள் ஓய்விடம் என்று ஒரு கட்டடம் இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அந்த நுழைவாயிலினுடைய வாயிற்படி நிலை அமைப்பதற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒரு 5 நிமிடம் திருப்பலி முடிந்த பிறகு அந்த வாயிற்படி கதவுகளை மந்திரித்து அதில் பொருத்துவோம். பிறகு அடுத்த மாதம் ஒருவேளை தயாராக இருந்தால் முதல் சனிக்கிழமை அன்று இந்த புதிய கட்டிடமானது திறக்கப்படும். அதேபோன்று நம்முடைய ஸ்டால் இப்பொழுது முழுமையாக புதுப்பிக்கப்பட்டு புது பொலிவுடன் இருக்கிறது. எனவே அடுத்த மாதம் கடவுள் கிருபை செய்தால், திருவிழமானால் அடுத்த மாதம் இது திறக்கப்படும். ஏனென்றால் எதையும் இப்பொழுது நிலையாக சொல்வதற்கு இல்லை. எது எப்பொழுது நடக்கும் என்பதே தெரியவில்லை. மிக குறிப்பாக 4ஆம் தேதியிலிருந்து பள்ளிகள் திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லது, வரவேற்கக்கூடியதுதான். இருந்தாலும் பிள்ளைகளுடைய கவனமாக, பத்திரமாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதும் அவசியமாகிறது. எனவே இவைகளையெல்லாம் கருத்தில் கொள்வோம். நம்முடைய உயிர், நம்முடைய நல வாழ்வு என்பது மிகவும் முக்கியமானது. எனவே தொடர்ந்து ஜெபிப்போம், ஆண்டவருடைய அருள் வேண்டுவோம். இந்த ஆண்டு நமக்கு சிறப்பான நல்ல ஒரு ஆண்டாக அமைந்து இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டுமென உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். இறை அருள் உங்களோடு தொடர்ந்து என்றும் இருக்க வேண்டுமாய் ஆசிக்கின்றேன். எழுந்து நிற்போம். இறுதி மன்றாட்டு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருளுடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவர்களுடையாளங்கள் எம்மை வழி நடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கரங்களை குவித்து சிரங்களை தாழ்த்தி அன்னை மரியாவின் புத்தாண்டு ஆசிரை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகின்றேன். ஆசி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் அன்னையின் வழியாக உங்களை இறைவன் மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்கச் செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் என்றும் நிலைத்திருக்க அன்னையின் வழியாக அருள் புரிவாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மை உறச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்து உங்களை நிலைவாழ்வுக்கு அன்னையின் வழியாக மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு தங்கி உங்களை இன்றும் என்றும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தாய்மரே, என்றும் உந்தன் புகழை பாடுவோம்.
தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் நல்வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் நல்வரங்கள் இன்று தேடினோம். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்கும் உங்கள் பாதத்தில் லூர்து தாய்மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்கும் உங்கள் பாதத்தில் லூர்து தாய்மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் நல்வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் நல்வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் நல்வரங்கள் இன்று தேடினோம். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.